வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணு இல்லைங்க, பார்க்க போறது டயபெட்டிக் வெந்தய கஞ்சி. கல்பனா ரத்னகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் அதுக்காக செய்யறேங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வெந்தய கஞ்சி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாங்க. கஞ்சி செய்யறதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. இதுல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு துளி வேலை விட்டா போதுங்க, ரொம்ப விட வேண்டியதுல. இதுலங்க கொஞ்சம் 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 2 பூண்டு பல்ல வெட்டி வச்சிருக்கேங்க. இதை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாங்க. வேணும்னா இது நம்ம தட்டி கூட போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இந்த பூண்டு சீரக மிளகு வணங்கிட்டுங்க. இதுல கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரே ஒரு பீஸ் மிளகா, ஒரு 2 கருவேப்பிலை வச்சிருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாங்க. இதுல ஒரு அரைப்பாதிக்கு நான் தக்காளியை வெட்டி வச்சிருக்கேங்க. நான் தக்காளியில இருந்த விதையெல்லாம் எடுத்துட்டேங்க. இதையும் போட்டு ஒரு வணக்கிக்கலாங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேங்க. இது நைட்டே 2 டைம் தண்ணியில கழிஞ்சிட்டுங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தாங்க. இதை போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா ஊறிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட கசப்பே தெரியாது. இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பயிரை நல்லா கழிஞ்சிட்டு வச்சிருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூனுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில 2 டைம் கழிஞ்சிட்டு ஊற வச்சுட்டேங்க. இதை போட்டுக்கலாம். இதுல ஒரு கொத்தமல்லி தழை வச்சிருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாங்க. சர்க்கரை இருக்கிறவங்க டெய்லி ஒரு 20 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை வந்து அவங்க உணவுல சேர்த்திக்கணுங்க. வெந்தய பொடியாகவும் சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி வெந்தய கஞ்சி வச்சும் சாப்பிடலாங்க. இல்லாட்டி வெந்தய இட்லி அந்த மாதிரி சாப்பிடணுங்க. பார்த்தீங்கன்னா வெந்தயத்துக்கு வந்து இன்சுலினை வந்து அதிகமாக சுரக்க வைக்கிற பவர் இருக்குது. அதனால இந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு உடம்புல இன்சுலின் வந்து தானாகவே சுரக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னொன்று, இந்த வெந்தயம் வந்துங்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு உதவுங்க. அதனால இதயத்துல நமக்கு கெட்ட கொழுப்புகள் சேராம இந்த வெந்தயம் வந்து தடுக்கிறதுக்கு உதவுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இந்த வெந்தயம் இருக்குங்க. நம்மளுக்கு டைம் இருந்துச்சுங்கன்னா இந்த வெந்தயத்தை வந்து கொஞ்சம் முளைக்கட்டி வச்சு போட்டோம்னா அதெல்லாம் அதிகப்படியான பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இதுல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேங்க. ஒரு பிஞ்சுக்கு மஞ்சத்தூள் போடுறேங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னாலும் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்புகள் சேராம தடுக்கும். இது வந்து நம்மளுக்கு நல்ல கிருமி நாசினியா நம்மளுக்கு வேலை செய்யுங்க. இப்போ இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இப்போ இதுலங்க ஒரு சின்னதா ஒரு தட்டத்தை உள்ள போட்டுடலாங்க. இந்த கஞ்சியில நம்ம நிறைய தண்ணி ஊற்றி இருக்கு இல்லைங்களா, விசில் வரும்போது அந்த விசில்ல தண்ணி தெறிக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டத்தை போட்டாங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியே தெறிக்காதுங்க. இது கஞ்சிங்கிறதுனால அரிசியில நல்லா குழஞ்சி வேகணுங்க. அதனால ஒரு 8 விசில் விடலாங்க. அப்பதான் பருப்பு அரிசி எல்லாமே குழஞ்சி வெந்திருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. 8 விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ விசில் அடங்கிருச்சுங்க. குக்கரை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்தயம் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்குங்க. குக்கர் மூடிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெளியே தெரிச்சு வரலிங்க. கஞ்சியை வந்து இந்த மாதிரி முழுசு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்தை வச்சு கொஞ்சம் குழச்சி விட்டுறலாங்க. குழச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா ஊற்றி கிளாஸில் ஊற்றி குடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே இருந்துச்சுன்னா பவுலில் ஊற்றி ஸ்பூனில் எடுத்து குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. திறந்தனே அப்படியே ப்ரௌன் ரைஸு வெந்தயம் பாசிப்பயிரோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான டயபெட்டிக் வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, வாய்க்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் காலையில் சாப்பிடலாம், வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பயனளிக்குங்க. மத்தியான நேரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு மோர் கலந்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. இந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா மாசமா இருக்கிறவங்க, பால் கொடுக்கறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாங்க. வெயிட் குறைக்கணும், டயட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான உணவுங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வாய்க்கு ருசி எதுவும் சாப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த டயபெட்டிக் கஞ்சியை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.